ப்ராடக்ட்டை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது. ப்ராடக்ட்னா டிஜிட்டல் ப்ராடக்ட், அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொன்னோன்னே நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன, எனக்கு அது புரியல அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இதே போஸ்ட் நான் லிங்க்டின்ல போட்டிருந்தப்பையும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன, டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்க டச் பண்ணி பை பண்றீங்கல்ல, அது எல்லாமே பிசிக்கல் ப்ராடக்ட். நீங்க ஆன்லைன்ல பாக்குறது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட். ஆன்லைன்ல எதை காசு கொடுத்து வாங்கினாலும் அது டிஜிட்டல் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள், இப்போ இந்த போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த போனை என்னால் தொட்டு ஃபீல் பண்ண முடியுது இல்ல, இது பிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ இதுக்குள்ள இருக்க ஆப்ஸ், சாஃப்ட்வேர், இப்போ அப்ளிகேஷன், இதெல்லாம் அந்த கம்பெனி பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணி ஒன்று ரீசெல் பண்ணுவீங்க, இல்லை அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவீங்க. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ல 2 மெத்தட் இருக்கு. ஒன்று, நீங்களே ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனாக ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றது. 2வது மெத்தடு, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி ரீசெல் பண்றது. இது 2த்துக்குமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. நம்ம ரெகுலரா ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வந்து பிளாஸ்டிக்ல மேட் ஆயிருக்கும். அது ஒரு ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்குலாம் பிரச்சனை இல்லை, வயசானவங்க, சின்ன குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணும்போது அது மெல்லுவாங்க, முழுங்கிடுவாங்க, பிளாஸ்டிக் உள்ள போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதை ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி அந்த டோட்டல் பிரஷ்ஷை வந்து உட்ல பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் கூகுள்ல ஆர்கானிக் டூத் பிரஷ்னு தேடினாலே கிடைக்கும். நான் ரீசெண்டா ஒருத்தவங்களுக்கு வந்து வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து மசாலா செல் பண்றாங்க. எதுக்குன்னு போன வழியில சொல்லியிருப்பேன். அவங்க வந்து மசாலா செல் பண்றாங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ் செல் பண்றாங்க. அவங்க கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மசாலா தேடும்போது எதுவுமே ஹோம் மேடா இல்லை, எல்லாம் பாக்கெட் மேடாவே இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து பாக்கெட்ல போட்டு கொடுக்குறாங்க. எதுவுமே ஹோம் மேடு கிடையாது. அதுல எல்லாத்தையும் ஆர்டிபிஷியல் கலர் வந்து கலந்தது. அதனால அவங்களுக்கு சொல்யூஷனா நம்ம ஹோம்மேடா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஹோம்மேடா பண்ணி அதே வீடியோவா ஜெனரேட் பண்ணி யூடியூப்ல போட்டு யூடியூப்ல கண்டென்ட்டும் மேக் பண்ணி அதே நேரத்தில் பிசிக்கல் ப்ராடக்டாவும் செல் பண்றாங்க. அவங்களுக்கு தான் நான் வெப்சைட் பண்ணி கொடுத்தா, வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இது பிசிக்கல் ப்ராடக்ட். பிசிக்கல் ப்ராடக்ட்ல 2 டைப் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ரீசேல் பண்ண ட்ரை பண்ண ப்ராடக்ட் வந்து டிஷர்ட் தான். நான் இங்க இருந்து திருப்பூர் கிளம்பி போனேன், 5000 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கினேன். அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஒன்னும் இல்லை, அமேசான்ல வந்து அதை போட்டோ எடுத்து லிஸ்டிங் செட் பண்ணி அமேசான்ல போட்டு செல் பண்ணேன். நீங்க ரீசேல் பண்ண போறீங்க அப்படின்னா அமேசான் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீ வெப்சைட்ல கிரியேட் பண்ண தேவையில்ல. போய் பொருளை வாங்கிட்டு வந்து அந்த பொருளை போட்டோ எடுத்து அமேசான்ல போட்டீங்க அப்படின்னா லிஸ்டிங் ஆகும். அமேசான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேல் ஆகும். உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு பேக் பண்ணி ஒரு டப்பால போட்டு பேக் பண்ணி ஸ்டிக்கர் அடிச்சு அனுப்ப வேண்டியதான். இதுதான் உங்க வேலை. இந்த அமேசான்ல எப்படி பேக் பண்ணும், அமேசான்ல எப்படி லிஸ்டிங் பண்ணும், இந்த மாதிரி நான் வீடியோஸ் பண்ணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது டிஜிட்டல் ப்ராடக்ட். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்ல, உங்க ஸ்கில் மட்டும் தான் தேவை. உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஸ்கில் தெரிஞ்சுக்கணும். என்னடா எப்போ பார்த்தாலும் ஸ்கில்லுங்கிறதுனா, ஸ்கில் ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஸ்கில் இல்லாம நீ எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் உனக்கு ஸ்கில் இருக்கும், ஆனால் அது உனக்கே தெரியாது. எனக்கு வெப் டெவலப் பண்றதுன்னு எனக்கே தெரியாது. நான் எனக்கு பண்ணதான் எனக்கு பிடிச்சது. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷ் நல்லா எழுதுவாங்க, தமிழ் நல்லா பேசுவாங்க, தமிழ் நல்லா எழுதுவாங்க. அதுவே ஸ்கில்லு தான். உனக்கு ஸ்கில் இருக்குன்னே உனக்கு தெரியல. மேஜர் இங்க இருக்க பாதி பேருக்கு பிரச்சனையே என்னன்னா, ஸ்கில்லுங்கிற வேர்டு கேட்டாலே பயந்துடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிலாம் இல்லை. உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், உனக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கும், நீ அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாமே இருப்ப. அது எஃபர்ட் போட்டு நமக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே ட்ரை பண்ண மாட்டோம். பணம் சம்பாதிக்கணும் மோட்டிவேட் பண்ணா ஒன்றும் நடக்காது. உனக்கு என்ன ஸ்கில் இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ டிஜிட்டலா ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டுமே போதும். எக்ஸாம்பிள் சொன்னா இ புக்னு ஒரு மேட்டர் இருக்கு. இ புக்னா என்னன்னா, நீங்க அமேசான்ல போய் இ புக்னு சர்ச் பண்ணி பாருங்க. புக் இருக்கும், அதுல 12 பேஜோ 15 பேஜோ தான் சம்திங் இருக்கும். அது வந்து யாராவது ரைட் பண்ணியிருப்பாங்க, அவங்க டிஜிட்டல்ல தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல்ல ரைட் பண்றது மீன்ஸ் டைப் பண்ணியிருப்பாங்க. டைப் பண்ணி அமேசான்ல செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கலரிங் புக்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி டிராயிங் வரைஞ்சி அதுல பசங்க கலர் அடிப்பாங்க. டிஜிட்டல்லே கலர் அடிப்பாங்க. நீங்க பிசிக்கலா புக் போட்டுலாம் தர தேவையில்ல, அவங்க டிஜிட்டல்லே கலர் அடிப்பாங்க. அது பேர் இ புக். இதெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் ஆனது. டிஜிட்டல் ப்ராடக்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. நீ 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நீ எனக்கு வந்து ஸ்கில்லே இல்லாம ஸ்டார்ட் பண்ணணும், மினிமம் ஸ்கில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இ புக். உனக்கு அதுல ரைட்டிங் ஸ்கில் மட்டும் இருந்தா, கதை எழுத தெரிஞ்சா போதும், செகண்ட் ரைட்டிங் இருந்தா போதும். அதை வச்சு நீ கதை எழுதலாம். இல்ல எனக்கு வந்து எழுதெல்லாம் தெரியல அப்படின்னா படம் வரைய தெரியுமா, இந்த சின்ன சின்ன அப்படின்னா டைனோசரு இந்த மாதிரிலாம் எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கலரிங் புக் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஜிட்டல்ல கலரிங் புக் ரெடி பண்ணு. அது பிரிண்ட் எல்லாம் போட தேவையில்ல,
நீ அமேசான்ல அப்லோட் பண்ணும்போதே அவன் கேட்பான் இது வந்து டிஜிட்டலா பிசிக்கலான்னு. அதில் டிஜிட்டல்னு கொடுத்தீங்கன்னா அவன் டிஜிட்டலாவே செல் பண்ணுவான். பிசிக்கல் உன்கிட்ட காசு மட்டும் வந்துட்டு இருக்கும். நான் பண்ண பிசினஸ் வந்து டிஷர்ட் செல் பண்றது. இந்த டிஷர்ட் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிசைன் பண்ணி அதை வேற ஒரு கம்பெனி கொடுப்பேன். அந்த கம்பெனி அதை டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு செல் பண்ணும். செல் பண்ணதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வருது இல்ல, அதுல இருந்து 10% 12% எனக்கு ராயல்ட்டியா வரும். 50 காசுக்கு கம்மி தான். ஆனா அமெரிக்கன் யூரோஸ்ல டாலர்ஸ்ல நம்மளுக்கு அதிகம். ஒரு யூரோ வந்து 90 ரூபீஸோ என்னமோ சம்திங். ஒவ்வொரு டிஷர்ட் வித்தாலும் ஒரு 2.5 யூரோ வரும். 2.5 யூரோனா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 150 ரூபா 140 ரூபா வரும் லாபமா. நம்ம ஒரு வழி பண்ண தேவை, டிசைன் மட்டும் பண்ணா போதும். இப்படிதான் இந்த டிஷர்ட் பிசினஸ் ஒர்க் ஆகும். எனக்கு கிராஃபிக் டிசைன் ஸ்கில் தெரியாது. அந்த டிசைனிங் ஸ்கில் தெரிஞ்சா அதை பண்ணலாம். எனக்கு ஸ்கில் தெரியாது அப்படின்னீங்கன்னா நான் என்ன பண்ணு சொல்றேன், எனக்கு ஸ்கில் தெரியாது. ஓகேவா, நான் Canva Pro பை பண்ணேன். அதுல எலிமெண்ட்லாம் இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்றேன்னு யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி நான் ஏன் ப்ரோ வாங்க சொல்றேன் அப்படின்னா, நீ வாங்க, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்ணும்போது நிறைய அக்சசிபிலிட்டி கிடைக்காது, நிறைய டிசைன்ஸ் கிடைக்காது உனக்கு. நீ ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ப்ரோ வெர்ஷன் ஒரு 500 செலவு பண்ண மாட்டியா, 500 செலவு பண்ணி நீ அதை வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீ எப்படி சொல்றது, அந்த 500 காசுக்கு நீ ஒரு 10,000 டிசைன் கூட அதுல இருந்து எடுத்துக்கலாம். 10,000 டிசைன் கூட டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாசத்துல டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட் போட்டுக்க. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் 5 பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்னு Redbubble டைப் பண்ணினா வரும். இன்னொன்னு எட்சியும் Redbubbleயும் நீ டிஷர்ட் பிசினஸ் பண்ணினா கண்டிப்பா சேல்ஸ் ஆகும். நீ டிசைன் ஒழுங்கா பண்ணினா நல்லா சேல்ஸ் ஆகும். ரெண்டாவது கேன்வான்னு ஒரு மேட்டர் சொன்னால, அந்த கேன்வால டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டெம்ப்ளேட்ஸ்லாம் அதில் இருக்கும் ப்ரோ. அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து நம்மள மாதிரி ஆட்கள் டிசைன் பண்ணி போடுறது தான். உனக்கு இப்போ டிசைன் ஸ்கில் இல்லை, ஒருவேளை உனக்கு கிராஃபிக் டிசைன் ஸ்கில் இருந்தது, நீயே டெம்ப்ளேட் போட முடியும் அப்படின்னா நீயே கேன்வால டிசைன் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை கேன்வாக்கே விற்கலாம். இப்போ நம்மள மாதிரி 500 ரூபா கொடுத்து ப்ரீமியம் வாங்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து கேன்வா உங்களுக்கு காசு கொடுக்கும். ப்ராடக்ட்ல இது 3 நாள் டிஜிட்டல் ப்ராடக்ட். பிசிக்கல் ப்ராடக்ட்ல நீ 10,000 5,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீ இன்வெஸ்ட் பண்ணினா அந்த காசு நீ ரிட்டர்ன்ஸ் எடுத்து அமேசானில் செல் பண்ணால் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் எடுத்து அது எப்படி செல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நான் ரைட்டான ஆள் கிடையாது. நீ யூடியூப்ல போய் சர்ச் பண்ணினா அது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எப்படி அமேசானில் செல் பண்ணணும் அப்படின்னு கோர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அமேசானில் செல் பண்ணுறது ஒரு 10,000 ரூபா அதிகபட்சம். இந்த கோர்ஸோட சேர்த்து எவ்வளோ செலவாகணும், ஒரு 12,000 ரூபா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதை பற்றி ஏதாவது இன்னும் எனக்கு எலாபரேட்டாக வேணும், இன்னும் நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் எப்படி பை பண்ணி எப்படி அமேசானில் லிஸ்டிங் பண்ணுறது, அந்த மாதிரிலாம். இப்போ ப்ராடக்ட் எப்படி நான் போய் எப்படி சோர்ஸ் பண்ணுறது, எப்படி ப்ராடக்ட் லிஸ்டிங் அமேசானில் எப்படி லிஸ்டிங் பண்ணுறது, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, எப்படி அது கண்டென்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்தாலுமே டிஷர்ட் செல் பண்ணுன்னு சொன்னீங்க, இந்த வெப்சைட் சொன்னீங்க Redbubble, எட்சி, இதெல்லாம் எப்படி நான் போஸ்ட் பண்ணுறது, இதில் எப்படி எனக்கு அமௌண்ட் வரும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பர்சனலாக வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க, இல்லை நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட லிங்க்கு கீழே கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது நான் வேறு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அங்கே வந்து டிஎம் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா பாய்ஸ். தயவு செஞ்சு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வரல, கமெண்ட்டும் வரல, லைக்கும் வரல, சப்ஸ்கிரைபும் வரல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நானும் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃப்யூச்சரில் அதை நான் சொல்கிறேன்.